ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லாயிருக்கோம். ஸோ இப்போ நான் அம்மா வீட்டில் இருந்து மாமியார் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு டைம் வந்துருச்சு. நாளைக்கு கிளம்புறேன். முந்தின நாளே ஹஸ்பண்ட் தம்பியை பார்க்க வந்திருந்தாங்க. அந்த டைம் கொஞ்சம் லக்கேஜ் கொடுத்து விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீட்டுக்குள்ளே இருந்தனால கொஞ்சம் தூசியாக இருந்துச்சு. வெளியே எடுத்து பார்க்கும்போது அவனோட ரேக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்து விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரேக் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வாங்கும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தம்பிக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவனோட ஹோல் திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரே ரேக்கில் நான் செட் பண்ணி வச்சிட்டேன். இப்போதைக்கு அவனுக்கு 3 months ஆக போகுது. இந்த 3 monthsக்கு தேவையான எல்லாமே இவ்வளோ நாளாக இதில் தான் நான் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஈஸி அக்சஸாக இருக்குது. நீங்கள் இது எதுலனாலும் யூஸ் பண்ணலாம். கிச்சனுக்கு வச்சுக்கலாம், வார்ட்ரோப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், க்ராசரிஸ்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். எதுனாலும் எந்த இடத்துல வச்சாலுமே செட் ஆகும். அந்த மாதிரி இருக்குது. கலர்ஸும் ரொம்ப வைப்ரண்ட்டாகவும் இருக்குது, இந்த மாதிரி மைல்டாகவும் இருக்குது. ஸோ எல்லா லக்கேஜையும் கொஞ்சம் பார்சல் பண்ணி நைட்டே எடுத்து வச்சு அனுப்பிவிட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே ஒரு செட் ஆஃப் பீப்புளோட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இது ஒரு சடங்கு மாதிரி நடக்கும். பட் என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. ஆக்சுவலி இதை எடிட் பண்ணி போடுறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 1 week மேலே ஆயிடுச்சு. ஸோ தம்பியோட பேர் காரில் பிரிண்ட் பண்ணி ஒட்டியிருக்கு. இதை நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஃபோட்டோ இருந்ததுனால அதை மர்ஜ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்த நாள் கிளம்புறது தான் வேலை. அந்த இது வர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் இங்கே பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போகிறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு அம்மா ஃபீட் பண்ணுறதுனால கொஞ்சம் பால்லாம் குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அம்மா வீட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த கேரிங் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் இருந்த இடத்துக்கு வரும். அதான் அம்மா வீட்டோட ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன அம்மா வீட்டில் இருந்து மாமியார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எல்லோரும் கிளம்பிட்டோம். சாரீலாம் வியர் பண்ணல. நான் குர்த்தி மீஷோவில் ஃபீடிங் குர்த்தி எடுத்தல, அதுதான். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க லென்த்து எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. லென்த்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் வரைய இருக்குது. ஸோ என்னை ஃபாலோ பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ லென்த் ஆங்கிள் வரைய கீழே வரையே இருக்குது, அதனால் போடலாம் தாராளமாக. ஸோ இப்போ நான் கிளம்பிட்டேன். தம்பி தூங்கிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனை கிளப்பணும். அவனுக்காக ட்ரெஸ் எல்லாம் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். அவன் தூங்கி முழிச்சதும் நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம். இது நிறையா வெத்தலை அத்தை வீட்டில் வெத்தலை கொடி இருக்குது. அவங்க வெத்தலை கொடுத்துட்ருக்காங்க. எதுக்காகனா தம்பிக்கு சுற்றி போடுறதுக்கும், அப்புறம் எனக்கு சாப்பிட்றதுக்கும், அதாவது ஓமம் வச்சு சாப்பிடுன்னு சொன்னாங்க, அதுக்கும். அப்புறம் தம்பியோட மருந்து பாத்திரம், இது மருந்து காய்ச்சறது, தாய் மருந்துலாம் காய்ச்சணுன்னா இதில் தான் இப்போலாம் காய்ச்சுறேன். என்னோடய தாய் மருந்து வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே பேக் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி லக்கேஜ் கொடுத்து விட்டுட்டேன். அந்த வீடியோ கிளிப்பிங் இப்போ பார்ப்பீங்க. கொஞ்சம் லக்கேஜ் கொடுத்து விட்டுட்டேன். கொஞ்சம் லக்கேஜ் தான் இருக்குது. பக்கத்துலனால அப்பப்போ எடுத்துக்கலாம்னு மிச்சதெல்லாம் இதில் இருக்குது. வேணும்னா எடுத்துக்கலாம். தொட்டில்லாம் இங்கே தான் இருக்குது. இந்த பேஸ்கெட்டும் இங்கே தான் இருக்குது. நான் பேஸ்கெட் சொல்லியிருந்தாலும் காமிக்கிறேன்னு. இது ஒரு பேஸ்கெட், அது ஒரு பேஸ்கெட். அப்புறம் இன்னும் உள்ளே 2 சின்ன பேஸ்கெட் இருக்குது. ஸோ கிளம்பியாச்சு. கெஸ்ட்டுக்கு வாங்கி வச்ச பொருள் என்னென்னா, இருங்க, வரவங்களுக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் பேர் தான் வராங்க. 6 பேர் தான் வராங்க. அவ்வளோலாம் நிறையா கூப்பிட்டுலாம் பண்ணலை. பப்ஸும் அப்புறம் பார்த்திங்கன்னா சூஸ் பொரியும் இங்கே இருக்குது. சூஸ் பொரி இந்த இதில் இருக்குது பாருங்கள். இதுதான் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். பப்ஸ் அண்ட் சூஸ் பொரி. சூடாக இருக்குது, சுட சுட இருக்குது. சும்மா தட்டில் வச்சு கொடுத்துருங்க.
இந்த தட்டில் வச்சு கொடுக்க முடியல, சும்மா தட்டில் வச்சு கொடுத்துருங்க. இதை ஒரு பேப்பர் சும்மா கையில் கொடுப்போம் உதிர்ந்துடாமல் சாப்பிட்றதுக்கு. ஆமாம், இல்லை இது பத்தாதில்ல, அதுக்காக சொல்கிறாங்க. இந்த தட்டு பத்தாதில்ல. எங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்து சரியான ஃபீலிங்கில் இருக்காங்க. தம்பி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, எங்கள் ஆச்சியும். ஸோ எல்லோரும் வந்து தம்பியை விடுறதுக்கு மனசு இல்லை. 3 மாதம் கம்ப்ளீட் ஆகலை, இருந்தாலும் இங்கே வந்து சீட்டுனால ரொம்ப வெக்கையாக இருக்கும், தம்பிக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படினாலும் நம்ம வந்து போய் தானே ஆகணும். ஒரு நேரத்தில் 3ஆவது மாதம் கழிச்சுனாலும் போய் தான் ஆகணும், இப்போனாலும் போய் தான் ஆகணும். அதனால வந்து கிளம்பியாச்சு. பின்னாடி வந்து எங்கள் வீட்டில் வந்து ஃபோட்டோஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு அக்கா வந்து ஃபஸ்ட் அக்கா, எனக்கு 3 அக்கா, ரெண்டாவது அக்கா, அடுத்து இருக்கிறது நானும் என் ஹஸ்பண்டும். மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கோம். 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு தம்பி. ஸோ 3 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்படி தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப வருஷம் கழித்து எனக்கு கல்யாணம் ஆச்சு. அதேமாதிரி ரொம்ப வருஷம் கழித்து குழந்தையும் பிறந்தனால, ரொம்ப வருஷம்தான் ரொம்ப இல்லை, குழந்தை மட்டும் டிலே ஆகிடுச்சு. 24 இயர்ஸில் தான், இயர்ஸ் ஓல்டில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ அதனால் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து வீட்டில் குழந்தை வந்திருக்கு. அதனால் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து நான் பெற்றனால ஹாப்பியானாங்க. இப்போ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னோன்னா எல்லோரும் காலையிலேருந்து நேற்றுலேருந்தே டல்லாக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஃபீலிங்ஸு, என்ன பண்ணுறது அப்படின்னு. பட் வீக்லி ஒன்ஸ் நான் வரேன், பக்கத்தில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து அம்மா அப்பாவோட ஃபோட்டோ, அந்த காலத்து ஃபோட்டோ மாடிஃபை பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோ, எங்களோட டிகிரி ஃபோட்டோ, என்னோடய டிகிரி ஃபோட்டோ இது, சரி தம்பியோட டிகிரி ஃபோட்டோ இது நாங்கள் எங்கள் ஃபேமிலி சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது எடுத்தது. ஸோ அவ்வளோதான். சரி, தம்பி வந்து முழிச்சிட்டான். அவனை வந்து ட்ரெஸ்அப் பண்ணணும். ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு இது பண்ணுறேன், கூப்பிட்றேன். செல்லம், இந்த ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா அது ஃபங்க்ஷன் மாதிரி சின்ன லெவலில் பண்ணுவாங்க. அதாவது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டு சைடுக்கு வந்து சமைச்சு கொடுத்துட்டு அப்புறம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அதுதான் வந்து முறை. பட் நாங்கள் வந்து ரொம்ப எல்லாரையும் கூப்பிடலை, இல்லை ஃபேமிலியில் உள்ளவங்களை கூப்பிட்டு தான் செய்வாங்க. பட் யாரையும் கூப்பிடலை. ரொம்ப சிம்பிளாக எங்களால் எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிவிட்டு உடனே கிளம்பியாச்சு. ஒரு நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே கிளம்பணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு இங்கே வந்தாச்சு, மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு. தம்பியோட எல்லா திங்ஸையும் ஆல்ரெடி வந்து கொடுத்து விட்டனால கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ஹஸ்பண்ட். இப்போ வந்து அவனுக்கு ஒரு சாஃப்ட் டாய் வாங்கியிருந்தேன். அது வந்து நான் உங்களுக்கு அமேசான் ஷாப்பிங்கில் வந்து காமிக்கல. அது இதுதான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப நல்ல குவாலிட்டி. ஒரு 500 ருபீஸ்க்குள்ளே தான் இருந்துச்சு, நல்ல குவாலிட்டி. அவனுக்கு ஒரு வேளை கீழே விழுந்தா கூட அவனை வந்து எதுவும் டேமேஜ் பண்ணாது, அந்த மாதிரி இருந்துச்சு. இது ஆக்சுவலி அவனுக்கு வந்து அந்த பெல் சவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் தூங்கிட்டு இருந்தவன் என்ன பண்ணிட்டான், உதச்சி அது விளையாட ஆரம்பிச்சிட்டான். இந்த டாய் வந்து ஃபஸ்ட் டைம் இதில் போடுறேன். அவனுக்கு முன்னாடி அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தவன். அந்த தூக்கத்தில் தான் அவனை தொட்டிலில் போட்டதுமே என்ன பண்ணான்னா, அந்த சவுண்டு கேட்டுட்டு அதை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டான். அவன் கை காலை உதஞ்சோன்னா அந்த தொட்டில் ஆடுதான், உடனே வந்து இதில் பெல் சவுண்டு கேட்குது. அதனால அவன் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். தூங்குறதுலேருந்து எந்திரிச்சிட்டான் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம நல்லா ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த மணி சவுண்டு கேட்டோன்னா தம்பி முழிச்சிட்டான் அப்படின்னு வர்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ நல்லா டாய். அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து கொஞ்சம் தூக்கத்தையும் அப்படியே ஃபஸ்ட் டைம்னால மறந்துட்டான். தூக்கத்தை மறந்துட்டு எந்திரிச்சு அதோட உட்காந்து காலை ஆட்டி அது சவுண்டு கொடுக்குது. அப்புறம் அமைதியாகிடுறான், அதுவும் நின்றுது. அந்த மாதிரி விளாண்டுட்ருக்கான். ஸோ டாய் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாஃப்ட் டாய். அம்மா வாங்கி கொடுத்த பொருள் பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, என்னோடய நேம் செரிமனிங் வீடியோலேயே காமிச்சிருப்பேன். சில்வர் ஸ்பூனும் அப்புறம் வெள்ளி கிண்ணமும் வெள்ளி ஸ்பூனும் அதுலேயும் நிறைய சான்றோன்னு பேரெலாம் அடித்தாச்சு. இதுலேயும் அடிச்சிட்டோம். இந்த அடிக்கிற வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த கொமஞ்சா கரண்டி, இது வந்து குளிச்சுட்டு வந்தோன்னே சாம்பிராணி போடுறதுக்காக தம்பிக்கு பித்தாளையில் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து நேம்லாம் அடிச்சு. அப்புறம் வந்து தொட்டில் கம்பு, அதையும் காமிக்கிறேன். கயிறு, அப்புறம் சின்ன சின்ன பொருட்கள் நிறையா அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதனால் எடுத்து அக்சஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியலை. அப்புறம் பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு இந்த ட்ரப்பு, அதையும் துணி போட்டு வச்சுருக்கேன். ட்ரப்பு அப்புறம் கப்பு வந்து ஆல்ரெடியே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் அம்மா வந்து வாங்கி கொடுத்த பொருட்கள். இன்னும் நிறைய ஜாமான்லாம் வந்து யூஸ் பண்ணனால தம்பிக்கு நான் வந்து எடுத்து இதில் காமிக்கலை. அப்புறம் வந்து இந்த தொட்டில் கம்பு,
தொட்டில் கம்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் இப்போலாம் அதுக்கு அந்த பழைய மாடல் வாங்காமல் கொஞ்சம் புதுசாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாடல் கட்டை மாதிரி உள்ள மாடலு. இதில் வந்து தம்பியோட பேரும் வந்து அடிச்சிருக்கு பாருங்களேன். அந்த கொஞ்சம் கூர்ந்து காமிச்சா தெரியும், கேமராவில் நல்லா தெரியலை, கிளார் அடிக்குது. ஸோ இந்த தொண்டில் கம்பும் அப்புறம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு 3 டைப்பில் தான் எங்கள் ஊரில் கிடச்சிச்சு. அதில் இது மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன், பழைய மாடல் சூஸ் பண்ணாமல். அப்புறம் வந்து கயிறு வந்து மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளையிலையும் இருந்துச்சு, மஞ்சள்லேயும் இருந்துச்சு. சரி மஞ்சள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளில் வந்து ஒரு கயிறு, தொட்டில் கயிறு இதுவும் வாங்கி கொடுத்துட்டாங்க. எல்லாம் செட் பண்ணிட்டேன். ஸோ மணி 11 மணிக்கு அங்கேருந்து கிளம்பிட்டோம். 11 மணிக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு மணி இப்போ பார்த்திங்கன்னா 12:30 ஆயிடுச்சு, வர 12 மணி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், வந்து செட்டில் ஆயாச்சு. இனி அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு நேரம் அப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதுக்கு வேணால் போனால் ஒரு 2 நாள் இருக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஓகே, நான் வந்து ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே செட்டில் பண்ணணும், கொஞ்சம் வேலை இருக்குது. முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். இதோட இந்த விளாகை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.